ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்ருதிக்கும் விஜயாக்கு இடையில ஒரு பெரிய மோதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, விஜயா ஸ்ருதியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வழி கொண்டாட ட்ரை பண்ண போறாங்க. ஆனால் ஸ்ருதி ஒன்றும் மீனா மாதிரி பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. விஜயா ஏதாவது ஏடா கூடமா பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களும் பதிலடி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு போட்டி பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து ஏதோ வெளியூர் சவாரிக்கு போயிருக்காரு போல. அதனால இன்னைக்கு நைட் என்னால் வர முடியாது, நாளைக்கு காலைல தான் வருவேன்னு மீனாட்ட சொல்றாரு. அதே மாதிரி ரவி இன்னைக்கு நைட் என்னால் சீக்கிரம் வர முடியாது, நான் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸ்ருதிட்ட சொல்லுவாரு. இப்ப மீனாவும் ஸ்ருதி என்ன பண்றாங்க, சரி நாம தனியா இருக்க வேணாம், இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பேய் படத்தை பார்த்து மீனா ரொம்ப பயப்படுறாங்க. இடையில கொஞ்சம் சத்தம் போட்டு கத்தவும் செய்வாங்க. அதை கேட்டு விஜயா வந்துடுறாங்க. வழக்கம் போல மீனாவை திட்டுறாங்க. உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. ஸ்ருதி பேய் படம் பார்க்குற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட பின்னாடி விஜயா சும்மா இல்லாமல் கொஞ்சம் நக்கலாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப கெத்தா, நான் ஒன்றும் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைலாம் இல்லை பேய் படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு, நான்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவாங்க. அதை கேட்ட ஸ்ருதிக்கு லைட்டாக கடுப்பாகுது. இந்த ஆன்ட்டியை சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு பயமுத்தி எப்படி அலற விடுறேன் பாருங்கன்னு மீனாட்ட சொல்றாங்க. மீனாலாம் தடுக்க தான் செய்யறாங்க. வேணாம் ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனையாயிருன்றாங்க. ஆனால் ஸ்ருதி கேட்க மாட்டாங்க. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு சவுண்ட் எஃபெக்ட் போட்டு விஜயாவை பயமுத்துவாங்க. அதை கேட்ட விஜயாக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. இந்த பக்கம் மனோஜ் அந்த சத்தத்தை கேட்டு முழிச்சுறாரு. அவரும் ரொம்ப பயப்பட தான் செய்யறாரு. கடைசியா ஸ்ருதி வாய்ஸை மாத்தி பேசுறாங்க. லைட்டா பேய் குரல்ல ஏ விஜயான்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்டு விஜய் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. மனோஜும் ரொம்ப பயப்படுவாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஸ்ருதி தொடர்ந்து அவங்கள பயமுத்திட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல மனோஜ் விஜயாவும் பயத்துல என்ன பண்ணுவாங்க, அலறி அடிச்சுட்டு ஒடியாத கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே வந்துருவாங்க. இப்ப ஸ்ருதி விஜயாவை பார்த்து நக்கலா சிரிப்பாங்க. என்ன ஆண்டி, எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப லைட்டா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கு இப்படி பயந்து நடுங்குறீங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஸ்ருதி தான் காரணம் தெரிஞ்சா விஜயாக்கு லைட்டா கடுப்பா தான் இருக்கும். அண்ணாமலை எல்லாம் கண்டிப்பா ஸ்ருதியை கண்டிப்பாரு. நைட் டயத்துல என்னமா விளையாட்டுன்னு சொல்லி கண்டிப்பாரு. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அடுத்த நாள் காலையில மீனா கையில எண்ணெய் கொண்டு போறாங்க. அது ஸ்ருதி தெரியாம தட்டி விட்டுறாங்க. எண்ணெயும் கீழே கொட்டிடுச்சு. இப்போ விஜய் அதை கவனிக்காம அந்த எண்ணெயில வலிக்கு விழுந்துடுறாங்க. வழக்கம் போல மீனாவை குறை சொல்லி திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன் மீனா வேணுக்குன்னு எண்ணெயை கொட்டினான்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஸ்ருதி கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாகவும் கண்டிப்பா மீனாக்காக சப்போர்ட்டா வருவாங்க. இங்க பாருங்க ஆண்டி, மீனா மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் தெரியாம எண்ணெயை தட்டி விட்டேன், அதெல்லாம் எண்ணெய் கீழே கொட்டி கிடக்குது, அதை கவனிக்காம கால் வச்சு விழுந்தது உங்க தப்பு, இப்போ ஏன் சம்மந்தெல்லாம் மீனாவை திட்டிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்த விஜயாக்கு இன்னும் கடுப்பாகுது. வர இந்த ஸ்ருதியோட ஆட்டம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கு. இவளோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், அவளை ஏதாவது பண்ணி நம்ம வழி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக விஜயா ஏதாவது ஏடா கூடமா ஸ்ருதிட்ட பண்ணலாம். ஆனால் ஸ்ருதி ஒன்றும் மீனா மாதிரி பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. விஜயா எது பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவங்களும் ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். இந்த பிரச்சனையில முத்து அண்ணாமலைலாம் கண்டிப்பா ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாங்க. இதை தவிர ஸ்ருதி சரகசி மூலியமா குழந்தை பெத்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் ஸ்ருதிட்ட பயங்கரமா கோவப்படுற மாதிரிலாம் சீன் வரலாம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.